நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் சத்தியம் என்பது அடிப்படை தர்மம் என்பதை கேட்போம். பகவான் இந்த லோகத்தை படைக்கும் பொழுது சத்தியம் அப்படிங்கிறதான தர்மத்தை அடிப்படையாக வச்சுன்னு தான் சிருஷ்டி பண்ணுறான். அதனால் சத்தியம் உண்மை பேசுறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த தர்மமாக எல்லாருமே அனுஷ்டிக்கணும். அது உண்மை தவறெடுத்து அப்படின்னா அதுலேருந்து தான் பாபங்கள்லாம் வருது, கடுதல்லாம் வருது. அதாவது சிஷ்டாச்சாரத்தில் பெரியவா அனுஷ்டானம் பண்ணுறது, அதாவது பண்ணி காமிச்சிருக்கிறது 5 விதமான விஷயங்கள். அதாவது சிஷ்டாச்சாரத்தில் இருக்கக்கூடியது பெரியவாலாம் அப்படி அனுஷ்டானம் பண்ணி காமிச்சிருக்கா. யஜ்ஞோ தானம் தபோ வேதாக சத்தியஞ்ச த்விஜசத்தமா. யஜ்யம் பண்ணுறது, தானம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, வேதங்களை அத்தியனம் பண்ணுறது, சத்தியம் உண்மை பேசுறது. இது எல்லாம் இருந்து உண்மையை பேசலைன்னா பண்ணினத்துக்கான பலனே இல்லை, எல்லாம் வீணாப்படும். பஞ்சைத்தானி பவித்ராணி சிஷ்டாச்சாரேஷு நித்தியதா. அதனால் இந்த 5மே புனிதமானது. அதனால் அதை நம்ம அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். யஜ்ஞம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் முதலான கர்மாக்கள். தானம் அப்படின்னா தன் சக்திக்கு உட்பட்டதான தானத்தை பண்ணுறது. ஆற்றுக்கு வரவால வரவேற்று உட்கார வைக்கிறது, சுவாகதம் பண்ணுறது. அபாலுக்கு ஒரு சுவாகதம் பண்ணினா அந்த அக்னியானது சந்தோஷப்படுறதாம். ஆசனம் உட்காரத்துக்கு ஒரு பலகை இல்லைன்னா தர்பாசனம் இதை கொடுத்தா இந்திரன் சந்தோஷப்படுறாராம். கால அலம்பரத்துக்கு தீர்த்தம் கொடுத்து கால அலம்பி வச்சா பித்திருக்கெல்லாம் சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு தீர்த்தமோ பழங்களோ இல்லை ஆகாரமோ தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு உபசாரம் பண்ணினா பிரம்மா சந்தோஷப்படுறார். ரொம்ப உத்தமமான ஒரு சுவாமி வந்துட்டார், எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவராக இருக்கார் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்து ஏழையாகணும், ஏழையானாலும் பரவாயில்ல அவளுக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படி அவளை ரொம்ப பெருமையாக பேசுறது. யஜ்ஞ யாகாதிகள் பண்ணுறவாளையும் சத்தியம் தவறாமல் இருக்கிறவாளையும். சுவாச்சத்தேன அக்னய ஆசனேன சதக்ருது பிதராக பாதாசௌச்சேன அன்னாத்தியேன பிரஜாபதி அப்படின்னு சொல்றது. அதனால் இந்த மாதிரி அக்னி, இந்திரன், பித்தர்கள், அதுக்கப்புறம் பிரஜாபதி இவா எல்லாருமே சந்தோஷப்படுறார். இப்போ தபஸுங்கிறது என்ன அப்படின்னா காயக்லேஷம், ஏகாதசி முதலான விரதங்களை அனுஷ்டிக்கிறது, உபவாசமாக இருக்கிறது, பட்னி கிடக்கிறது. வேதங்கள் தன்னுடைய தானம், அதாவது வேதங்கள் அத்தியனம் பண்ணுறது, சுவாத்தியாயன்னு பேர், அதை அத்தியனம் பண்ணுறது. அடுத்தது சத்தியம்னா உண்மையை பேசுறது. ஒரு சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு எப்படி ஒரு படகு தேவையோ அந்த மாதிரி சீவை குண்டம் போகணும், பரமபதம் போகணும்னா அதுக்கு ஒரு படிக்கட்டு தேவை. அந்த படிக்கட்டு எது அப்படின்னா அதான் சத்தியம், உண்மை. சத்தியம் சொர்க்கஸ்ய சோபானம். சொர்க்கங்கிறது மோட்சம், பரமபதம். அதுக்கு சோபானம்னா படிக்கட்டு. பராபரஸ்ய நௌரிவ, நௌன்னா படகு. சமுத்திரத்தை கடக்கிறதுக்கு படகு எப்படியோ அந்த மாதிரி பரமபதத்தை அடையறதுக்கு இந்த சத்தியம் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி சத்தியம் தவறினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், இந்த சமுத்திரத்தில் ஓடம் மிதந்து போகிறது. ஆனால் பாவிகள்லாம் ஜலத்தில் விழுந்த ஆயுதம் போல பூமியிலே இருந்துருவா. சத்தியம் தவறினவா பூமியிலே இருந்துருவா, பரமபதம் போக மாட்டா அப்படிங்கிறது. கெட்டவாள்லாம் இங்கே பூமியிலே பிறந்து பூமியிலே இருந்துகிட்டே இருப்பாளாம், பரமபதத்துக்கு போக மாட்டாளாம். சத்தியவாதிகள் சத்தியசந்தாலாம் அங்கே போவாங்கிறாங்க. பலவந்தே தர்ம லகவஹ லோகே அம்பசி யதா பிளவாக மஞ்சந்தி பாபகுரவஹ சஸ்திரம் ஸ்கன்னமிவோதகே. ஆயுதங்கள் கீழே போட்டால் பூமியில் போட்டால் எப்படி கிடக்கும்,
ஜலத்தில் போட்டால் எப்படி கிடக்கோ அந்த மாதிரி பாவிகள்லாம் பாவம் பண்ணவெல்லாம் பூமியிலேயே இருப்பா. புண்ணியம் பண்ணவா தர்மம் பண்ணவா தான் சத்தியம் தவறாதவாலாம் பரமபதம் போவா அப்படிங்கிறது. சத்தியம் தவறினது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறினா என்ன அப்படிங்கிறத அழகாக காமிக்கிறார். தர்மபுத்தருடைய ரதமானது இந்த மகாபாரத யுத்தத்தில் யுத்தம் பண்ணும்போது தர்மருடைய அந்த ரதமானது தேரானது ஒரு 4 அங்குலம் பூமியை தொடாமல் மேலேயே போயின்னு இருக்குமா. அவர் யுத்தம் பண்ணும்போது அவருடைய தர்மம் தவறாம இருந்ததுனால அந்த தர்மமானது 4 அங்குலம் அந்த தேர் பூமியில படாம மேலேயே போயின்னு இருக்குமா. அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சத்தியசந்தன் தர்மபுத்திரர் அப்படின்னு. அதனால் தர்மன்னு அவருடைய பேரும் அப்படியே இருக்கு. தர்ம புத்திரன் அப்படிங்கிறதுனாலையும் தர்மம் தவறாமல் நடக்கிறதுனாலையும் அந்த பிரத்யட்சமாக அந்த தேரானது காமிக்குது. மற்றவா தேரெல்லாம் பூமியில தான் ஓடும், இவரது மாத்திரம் பூமியில 4 அங்குலம் மேலே பூமியை ஸ்பரிசிக்காது. அப்படி யுத்த காலத்தில் யுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா அப்படின்னு யானையை கொன்றான் அப்படின்னு சொன்னது அந்த ஒரு வார்த்தையினால என்னாச்சு அப்படின்னு கேட்டா அந்த பூமியை தொட்டு கொடுத்தான் அந்த ரதமானது. தஸ்ய பூர்வம் ரதஹா பிருத்திவியாக சதுரங்கலம் உத்தரம். அதனால முன்னால தொடாம இருந்தது இந்த ஒரு வார்த்தையினால தொட்டு கொடுத்தான். இப்படி சத்தியசந்தானா இருக்கிறவன் பார்த்தா சூரியனும் அப்படியே நடுங்கிறான், சூரிய தேவனும் நடுங்கிறான். ஏன் அப்படின்னா இவனுடைய சத்தியம்ங்கிறதான அந்த தர்மம் இருக்கே அது சூரியனுடைய மண்டலத்தை பொழந்துண்டு போறதான். உத்தம லோகத்துக்கு போறவன் சத்தியசந்தனா இருக்கிறவன் சூரிய லோகத்தை பூந்து பிளந்துண்டு போறான் அப்படிங்கிறான். சத்தியசந்தம் திஜம் திருஷ்டுவா ஸ்தானாத் ஜெயபதி பாஸ்கரஹா. அந்த பாஸ்கரங்கிறதான சூரியனே சத்தியசந்தனை பார்த்து அப்படியே பயப்படுறதாம். ஏஷம் மே மண்டலம் ஸ்தித்வா ஆயாதி பிரம்ம சனாதனம். அதனால் என்னுடைய அந்த சூரிய மண்டலத்தை பிளந்துண்டு போறா அப்படின்னு. அதனால் விசேஷமாக அக்னிஹோத்திரிகள்லாம் உண்மையை பேசணும்னு இந்த சாஸ்திரம் சொல்கிறது. அக்னிஹோத்திரம் பண்ணுறவா உண்மையை பேசணும். அப்படி பேசினா அந்த சத்தியத்தை பேசினா அவளுடைய அந்த தர்மம் அவளுடைய அனுஷ்டானங்கள் இன்னும் நன்னா விருத்தி ஆகிண்டே போகும் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சத்தியம் தவறாமல் நடக்கணும். அந்த சத்தியங்கிறதான அந்த தர்மத்தை வச்சுட்டு தான் எம்பெருமான் இந்த லோகத்தெல்லாம் படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட எம்பெருமானை அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மாவனுடைய ஒரு குறிக்கோளா உத்தேசமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் பூர்வாச்சாரியாலும் சாஸ்திரங்களும் சொல்றது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பொய் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். உண்மையை தான் பேசணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டு நிறைய சோதனைகள்லாம் வரும், இருந்தாலும் சத்தியம் தவறாமல் நடக்கணும் அப்படிங்கிறார். அப்படி நடந்தால் அந்த ஜீவாத்மாவனுடைய அந்த கதி போகக்கூடிய மார்க்கமானது நல்லபடியாக நேர்மையாக நேராக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அப்படி ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி இருக்கக்கூடியவன், அவனுடைய சொரூபம் என்ன, அவனுடைய தேகாவசானத்தில் அவன் எப்படி போய் இந்த சரீரத்தை விட்டுட்டு எம்பெருமானை அடையிறான், அந்த பரமபதத்துக்கு போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு கேட்கலாம்.